Hi, I am Kumaresan. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி 2017 ரெகுலேஷன்ல MA 8151 M1ல ஒரு important question. First unit, use implicit differentiation to find an equation of the tangent line to the curve at the given point. The given equation is y of sin 2x equal to x of cos 2y given point pi by 2 comma pi by 4. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல்ல போற வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Question, use implicit differentiation to find an equation of the tangent line. Find the equation of the tangent line to the curve. This is for curve. Y sin 2x equal to x cos 2y given point pi by 2 comma pi by 4. என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க, டான்ஜென்ட் லைன்ல ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு டான்ஜென்ட் லைன் ஃபைண்ட் பண்ணனும்னா ஸ்லோப் தேவை. டான்ஜென்ட் லைன் ஃபைண்ட் பண்ணனும்னா ஸ்லோப் தேவை. ஸ்லோப்போட ஈக்குவேஷன் y y1 m of x x1. m ன்றது நமக்கு என்னது ஸ்லோப். ஓகேவா? and ஸ்லோப் ன்றது dy by dx ன்னு சொல்லலாம். Solution given equation, given curve y of sin 2x equal to x cos 2y. நமக்கு dy by dx ஓட வேல்யூ தேவை. அதுக்கு x வந்து y பொறுத்து x பொறுத்து பண்ண போறோம். அப்போ இங்க y இருக்கு, இதுல x இருக்கு. அப்ப UV மெத்தட்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். u v dash plus v u dash. Then differentiable பண்ணுங்க. இதுல வந்து நான் இது u ஆ வச்சுக்கிறேன், இது v ஆ வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இது u, இது v. அப்ப ஃபர்ஸ்ட் u ன அப்படியே வச்சுக்கிறோம் ஃபார்முலா படி. v ஐ நம்ம டிஃபரன்ஷியபிள் பண்ணா sin x டிஃபரன்ஷியபிள் பண்ணா cos x. sin x டிஃபரன்ஷியபிள் பண்ணா cos x. அப்ப sin 2x டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது நமக்கு என்னது cos 2x into 2. cos 2x into 2 plus sin 2x அப்படியே வச்சுக்கிறேன். y ஐ டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது நமக்கு என்னது y dash. y dash or dy by dx equal x u ன அப்படியே வச்சுக்கிறேன். cos x டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது minus sin x. அப்ப இங்க நமக்கு என்ன வரும், -2 வந்து முன்னாடி வந்திருப்போது sin cos x டிஃபரன்ஷியபிள் minus sin x. அப்ப வந்து நமக்கு 2 முன்னாடி இருந்திருப்போது -2 sin 2y into y ஐ நம்ம டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது y dash plus cos 2y அப்படியே வச்சுக்கலாம். x பொறுத்து டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது 1. நல்லா புரிஞ்சுங்க. u ன்றது என்னது y cos 2x sin 2x டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது cos 2x x பொறுத்து டிஃபரன்ஷியபிள் 2 plus sin 2x y ஐ x பொறுத்து பண்ணும்போது y dash or dy by dx equal x cos 2y ஐ டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது minus sin 2y into 2y dash னு வரும். அப்போ நமக்கு என்ன ஆயிட போகுது, 2 வந்து முன்னாடி எழுதி இருக்கேன் plus cos 2y x பொறுத்து டிஃபரன்ஷியபிள் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட் y dash terms எல்லாம் one side அத dy by dx terms எல்லாம் one side another terms எல்லாம் another side எடுத்துட்டு போயிடுங்க. அப்ப இந்த சைடு sin 2y y dash into y dash, sorry, sin 2x into y dash, sorry, sin 2x into y dash. அந்த சைடு இங்க மைனஸ்ல இருக்கு, இந்த சைடு வந்துச்சுனா நமக்கு என்ன ஆயிட போகுது, பிளஸ் ஆக போகுது. அப்ப பிளஸ் 2x plus 2x sin 2y into y dash equal இந்த சைடு இருக்கு, அந்த சைடு என்ன இருக்கு மீதி y dash இல்லாட்டோம் cos 2y. இந்த சைடு இருக்குது, அந்த சைடு போச்சுனா மைனஸ் ஆக போகுது, இந்த சைடு பிளஸ்ல இருக்கு. அப்ப -2y cos 2x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்ல இருந்து y dash காமனா வெளிய எடுக்கலாம். இந்த டேர்ம்ல இருந்து y dash காமனா வெளிய எடுக்கலாம்.
அப்ப y dash காமனா வெளிய எடுத்தா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்லயும் y dash காமனா இருக்கு அப்ப y dash காமனா வெளிய எடுத்தா y dash of sin 2x plus 2x sin 2y equal remaining terms equal 2 cos 2y minus 2y cos 2x 2y cos 2x next இந்த சைடு நமக்கு என்ன இருக்குனா y dash into value இருக்கு இந்த into value another side போச்சுனா நமக்கு என்ன ஆக போகுது டிவைட் ஆக போகுது அப்போ y dash equal cos 2y minus 2y cos 2x whole divided sin 2x plus 2x sin 2y super next given point நமக்கு y dash ஓட வேல்யூ dy by dy ஸ்லோப் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த given point அடிச்சா ஸ்லோப் ஓட சிம்பிள் வேல்யூ கிடைச்சிர போகுது அப்போ given point நமக்கு என்ன இருக்கு y dash of pi by 2 pi by 4 equal cos of 2 into y ஓட வேல்யூ pi by 4 x ஓட வேல்யூ pi by 2 minus 2 into pi by 4 cos of 2 into pi by 2 whole divided sin of 2 into x order value pi by 2 plus 2 into pi by 2 cos sin of 2 into pi by 4 then இந்த 2 को இதுல ஒரு 2 கேன்சல் ஆயிடும் இங்க pi by 2 ஆ மாறிட போகுது இங்க ஒரு 2 க்கு இதுல ஒரு 2 இது இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் ஆகும் இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் ஆகுது இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் இதுல ஒரு 2 க்கு இதுல ஒரு 2 னா இங்க 2 ஆயிட போகுது அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்க போகுது இத நான் எழுதிக்கலாம் m ன்னு எழுதிக்கலாம் அப்ப m equals இங்க cos of pi by 2 மட்டும் இருக்கு என்னது 2 2 கேன்சல் ஆச்சுனா only pi cos of pi by 2 ஓட வேல்யூ 0 cos pi by 2 value 0 minus இந்த remaining 2 2 cancel ஆயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் pi by 2 மட்டும் இருக்க போகுது இங்க cos of இந்த 2 க்கு இந்த 2 cancel only cos pi ஓட வேல்யூ நமக்கு என்னது -1 cos pi ஓட வேல்யூ -1 whole divided sin of 2 இந்த 2 2 cancel ஆயிடுச்சுனா sin of pi ஓட வேல்யூ 0 sin pi ஓட வேல்யூ என்னது நமக்கு 0 next plus 2 2 cancel only pi அங்க sin of pi by 2 ஏனா வந்து 2 2 cancel ஆயிடுச்சுனா pi by 2 ஆக போகுது அப்ப sin pi by 2 value 1 remaining minus into minus plus pi by 2 pi by 2 divided by pi by cancel remaining terms நமக்கு என்ன இருக்கு மீதி இருக்கிற வேல்யூ m equal to 1 by 2 m equal to 1 by 2 next வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா equation of the tangent line அத நமக்கு क्वेश्चन the equation of the tangent line equation of the tangent line formula என்னது y minus y1 equal m of x minus x1 ஆல்ரெடி உங்களுக்கு m ஓட வேல்யூ 1 by 2 ன்னு தெரிஞ்சிச்சு y1 x1 ஓட வேல்யூ given point x1 ஓட வேல்யூ pi by 2 y1 ஓட வேல்யூ pi by 4 then substitute பண்ணுங்க என்னது y minus y1 ஓட வேல்யூ pi by 4 equal m ஓட வேல்யூ 1 by 2 already we are find at the x minus x1 values minus pi by 2 very simple question தான் இப்போ இந்த 2 டிவைட்ல இருக்கு இந்த சைடு வந்துச்சுனா நமக்கு என்ன ஆயிடுது
multiply ஆகுது அப்ப 2y minus 5 by 4 equal 1 into something x minus 5 by 2. Then 2 multiply பண்ணா 2y இங்க 2 வந்துச்சுனா இந்த 4 க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுனா only 5 by 2 மட்டும் இருக்க போகுது. இது இந்த சைடு வந்துச்சுனா minus x plus 5 by 2 equal to 0. Then 5 by 2 will be cancelled. Remaining terms 2y minus x equal to 0. Next y equal the minus x on the side போச்சுனா plus x ஆக போகுது into 2 இது வந்துச்சுனா divided. Then what y equal x minus 5 by 2 given tangent line. Thank you.